zero tolerance towards crime against women and children. இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரோன் மூலியமாக கண்காணிக்கிற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 49 ட்ரோனும் இங்கே சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 357 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. கூடவே 2545 பணியிடங்கள் நிரப்பப்படக்கூடும். 100-1091-112 இதில் தான் அவங்க ஆப்ரேட் ஆக போகிறாங்க. உங்களுக்கு அந்த பேட்ரோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேட்ரோலில் ஹைடெக் ஃபீச்சர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆடியோ ஓன் கேமராஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் அவங்களுக்கு அரெஸ்ட் பவர் கொடுக்கப்படலை. சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்களோட மெயின் மேலே லைக் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்க போகுது. திருவள்ளூரில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு வந்து இம்மீடியட்டாக அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எஸ்எஸ்எஃப்க்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த குற்றவாளியை பிடிச்சு போலீஸ்க்கு ஒப்படைச்சிருக்காங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம், இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. பிகாஸ் இன்னைக்கு வந்து மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழக அரசால் வந்து எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு. பட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது எப்படி செயல்படும், இல்லை எதில் நான் ஒரு வேளை பாதிக்கப்படுறேன் அப்படின்னா நான் எப்படி அவங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அதை பற்றி எனக்கு பேசலாம். எஸ், இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரோன் மூலியமாக கண்காணிக்கிற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 49 ட்ரோனும் இங்கே சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா இங்கே சிஎம் விஜய் அவர்களே வந்துட்டு சொல்லும் போது, ஏன்னா அவர் கீழே தான் பெண்கள் குழந்தைகளை அவர் வச்சிருக்காரு, தட் இஸ் அந்த ஒரு துறை அவர் வச்சிருக்காரு இல்லையா. ஏன்னா இதுலேயும் அவர் அந்த லான்ச் 9ஆம் தேதி அந்த லான்ச் நடந்தது. அதுலேயும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அகெயின்ஸ்டாக நடக்கிறத யாராலும் பார்த்துக்க முடியாது, ஏற்றுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, கூடவே ஒரு வேலை கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்களை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு சார்ஜ் ஷீட் ஆனது ஃபைல் பண்ணப்பட்டு அது இம்மீடியட்டாக டே டு டே பேஸில் ட்ரையல் போட்டு, விச் மீன்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பேசிஸில் ஸ்பீடட் டிஸ்போசல் ட்ரையல் முடிச்சு அவங்களுக்கான தக்க தண்டனையும் இங்கே வாங்கி தரப்படும் அப்படிங்கிறது. விச் மீன்ஸ் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் இல்லையா. ஏன்னா நம்ம இன்னைய வரைக்கும் ஒரு கிரைம் ஒரு விமனுக்கோ சைல்டுக்கோ நடக்குதுன்னா அது ஒட்டுமொத்த இந்தியா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வந்து உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கலாம், ஆனால் அது இந்தியா வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அகெயின் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த எஸ்எஸ்எஃப் சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்களோட மெயின் வேலை லைக் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்க போகுது இந்த இடத்துல. அதுக்கு நம்ம சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம், பஸ் ஸ்டாப்ஸ்லேயோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயோ போயிட்டு அவங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது இல்லையா. விச் மீன்ஸ் கிரியேட்டிங் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இன்னைய வரைக்கும் நிறைய பெண்களோ பெண் பிள்ளைகளோ வெளியில் வராமல் இருக்கக்கூடிய காரணம், ஐயோ சொசைட்டி என்ன நினைப்பாங்க, நம்ம வெளியில் வந்தால் நம்ம என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறோம், நமக்காக யார் இருக்காங்க அப்படின்னு. இவங்களோட வேலையே உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், யூ கேன் கம் அவுட், நீங்கள் விக்டிமாக இருந்தீங்கன்னா வெளியில் வாங்க, நாங்கள் உங்கள் கூட நின்று உங்களுக்கான தண்டனைகளை அவங்களுக்கான குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனை வாங்கி தரோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தட் இஸ் மெயினாக இந்த எஸ்எஸ்எஃபோட மெயின் டார்கெட் என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம், இன்னொன்று ஒரு விஷயம் நடந்துருச்சா ப்ரோஆக்டிவாக எப்படி செயல்படணும். விச் மீன்ஸ் இமீடியட்டாக போய் அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறது, கன்சர்ன் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்கிறது. ஓகே, ஏன்னா விமனுக்குன்னு நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி நமக்கு இது AWPS இருக்காங்க, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், CWC கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், ஆன்லைனில் நடக்கக்கூடியதுக்கு சைபர் கிரைம். ஓகே, அப்புறம் கிரைம் ஸ்டேஷன்ஸ். ஓகே, இவங்க எல்லாமே இருக்கும் போது AWPSோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குற்றம் நடக்காமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் அந்த சூழல் விஷயம் பேசும்போதே நம்ம பேசியிருந்தோம், என்னென்னா ரிப்பீட்டேட்டிவாக ஒரு இடத்துல நடக்குதா, இல்லை இருள் சூழ்ந்த பகுதி இருக்கா, இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் போடணும்னு சொல்லி எஸ் அவங்க அதில் ஒர்க் பண்ண போகிறாங்க. தட் இஸ் அந்த லைக் இந்த மாதிரி ஸ்பாட்ஸில் திரும்ப திரும்ப க்ரைம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாட்ஸ் அந்த எஸ்பி கிட்ட இல்லை கமிஷனர்ஸ் கிட்ட லிஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி லிஸ்ட்டில் அவங்களோட ஒர்க்கப் லைக் பண்ண போகிறாங்க. ஏன்னா நமக்கு என்ன ஆகுனா, எங்கேயோ ஒரு இடத்துல போலீஸ் இருந்தாலே பயம் இருக்கும், இந்த பக்கம் போக மாட்டோம் இல்லையா. ஸோ தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு தப்பு செய்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயத்தை அதை ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் முதற்கட்டமாக இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 357 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. கூடவே 2545 பணியிடங்கள் நிரப்பப்பட போகுது. இவங்க ஒர்க் என்ன அப்படின்னா,
அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. தட் இஸ் என்ஜிஓ டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை மக்களோட சேர்ந்து அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி கிரியேட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி எங்கேயா சம்பவம் நடக்குது, அவங்களுக்கு கால்ஸ் போகுது, ஸ்டில் அவங்க 100ல் தான் ஆப்ரேட் ஆக போகிறாங்க. ஓகே, ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் இது வரைக்கும் அமைக்கப்படல. அதாவது 100, 1091, 112 இதில் தான் அவங்க ஆப்ரேட் ஆக போகிறாங்க. தட் இஸ் கண்ட்ரோல் ரூமில் வந்துட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. கால்ஸ் போகுதா, இமீடியட்டாக அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு குற்றவாளிகளை கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் அவங்களுக்கு அரெஸ்ட் பவர் கொடுக்கப்படலை. ஓகே, ஸோ அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. விச் மீன்ஸ் இம்மீடியட்டாக, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நார்மல் பேட்ரோல் இருக்குது, பிங்க் பேட்ரோல் இருக்குது. ஓகே, கூடவே இவங்க எஸ்எஸ்எஃப் பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்க போனோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 319 வெஹிக்கல் வந்து இங்கே அலாட் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் டு எஸ்எஸ்எஃப் பேட்ரோல். இதில் 101 2 வீலர்ஸ் இங்கே அலாட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டமாக இப்போ பார்த்தோன்னா 70 டீம்ஸ் இப்போ வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு டீம்லேயும் 2 SI 2 டிரைவர்ஸ். ஓகே, டிரைவர் வந்துட்டு விமனுக்கு டிரைவர் தெரியும்னா விமன் டிரைவர்ஸ், இல்லைனா மேல் டிரைவர் அங்கே இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து 2 இதுவாக பிரிவாங்க. மார்னிங் டு மிட் நூன் வரைக்கும், மிட் நூன் டு திரும்ப அடுத்த ரொட்டீன் வரைக்கும். ஸோ 2 டீமாக பிரிவாங்க. ஒரு டீமில் ஒரு டிரைவர், ஒரு SI. இவங்க வந்து யாருன்னா, இப்போ இந்த ஐஜி பவானீஸ்வரி அவங்க கீழே இவங்க கம்ப்ளீட்டாக அமைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கக்கூடிய ஏசி, அசிஸ்டன்ட் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், டிஎஸ்பி இவங்க தலைமையில் இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க இவங்க இந்த இடத்துல. ஓகே, கூடவே பார்த்தோம் அப்படின்னா 270 டீம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. தட் இஸ் ஆஸ் பர் ஜியோ. ஓகே, அதில் வந்து சப்டிவிஷனில் ஈச் ஒரு டீம் அப்படின்னும், கமிஷனரேட்டில் 2 டீம், ஈச் டெபுட்டி கமிஷனர் டிசி ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு டீம் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் ஆவடி அண்ட் தாம்பரத்தில் 4 டீம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நம்பர்ஸ், அவங்களோட பவர்ன்ற பொறுத்த வரைக்கும் இது பவர். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாகவே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதாவது ஐநாவர்கள் நடந்த முதல் இன்சிடென்ட், கால் வந்த உடனே இம்மீடியட்டாக போயிட்டு இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும், நமக்கு இந்த சிறுமிகளுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த நம்ம கிரைம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போது அட் ப்ரெசென்ட் ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கிறது அந்த கும்மிடிப்பூண்டியில் நடந்த ஒரு விஷயம் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டாக இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளூரில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு வந்து இம்மீடியட்டாக அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எஸ்எஸ்எஃப்க்கு தான் கால் பண்ணியிருக்காங்க, சிங்கப்பெண் சிறப்பு ஃபோர்ஸ்க்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணதின் விளைவாக அவங்க வந்து அந்த குற்றவாளியை பிடிச்சு போலீஸ்க்கு ஒப்படைச்சிருக்காங்க. தட் இஸ் ஆட்டோ ஓட்டுநர் நந்தகுமார் அப்படிங்கிறவரை வந்து பிடிச்சு ஒப்படைச்சிருக்காங்க. கூடவே எங்கன்னா இப்போ ஆப்பும் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காவலன் SOS ஆப் தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் மேற்கொண்டு ஃபீச்சர் அப்டேஷன் பண்ணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேபி செப்பரேட்டாக இவங்களுக்குன்னு ஒரு ஐகான் கொண்டு வரப்படலாம் அந்த இடத்துல. கூடவே நான் சொன்னேன் இல்லையா, கண்ட்ரோல் ரூம் நம்பர்ஸ் அது விரைவில் வந்துட்டு செப்பரேட்டாக கொடுக்கப்படும் அப்படின்னும், அப்போது தனியாக ஒரு டெஸ்க் அவங்களுக்கு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் தனியாக எல்லாமே, அதாவது எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாமே தனியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில் வந்து பார்த்தோன்னா 12 காவலர் மாவட்டங்களில் 12 ரோந்து வாகனம் இப்போதைக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ஆஸ் ஆஃப் நவ் இவ்வளோ அஃபிஷியல்ஸ் இந்த மாதிரி இடத்துல இப்படியெல்லாம் அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கூடவே தேவைப்படும் பட்சத்தில் அவங்க யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டிலையும் அவங்க போயிட்டு க்ரைம்ஸ் நடக்குது, இல்லை இங்கே கண்டினியூஸாக இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போய் விசாரணையும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் முதற்கட்டமாக எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிறவங்க அவங்க ஒர்க் என்ன மாதிரியான ஹெல்ப்லைன்ஸு எப்படி காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ், இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு அந்த பேட்ரோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேட்ரோலில் ஹைடெக் ஃபீச்சர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு, பாடி ஓன் கேமராஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த பாடி ஓன் கேமராஸ் மூலியமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உட்காந்த இடத்துலேருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம் த்ரூ கேமராஸ். இவங்க போகிற இடம் என்ன நடக்குது. ஓகே, ஸோ இதில் இன்னொன்று இதில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அஃபிஷியல்ஸ் எல்லாமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வெப்பன்ஸ் ட்ரைனிங் பண்ணப்பட்டவங்களையும் இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் எஃபெக்டிவாக அமைக்கப்பட்டிருக்க ஒன்று தான் இந்த எஸ்எஸ்எஃப் சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று, இது ஒருவேளை நிறைய பேருக்கு இருக்க புரிதல், இது நகர்ப்புறங்களுக்கு மட்டும்தானோ கிராமங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பப்படுது. இல்லை இது நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் எல்லாமே இது ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் கம்ப்ளீட்டாக வருது அப்படின்னும் போது, ரூரல் அண்ட் அர்பன் அப்படின்னு வரப்போ எல்லா இடத்துலையும் இது வரக்கூடியது தான் வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நாட் ஒன்லி சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஆர் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் மட்டும் கிடையாது, வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா மூலை முடுக்குலையும் போய் செயல்படுவதற்காக அமைக்கப்பட்டவங்க தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு டீம்.
இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அந்த சிறப்பு படை அப்படிங்கிறது வந்து நியமிக்கப்பட்டுச்சு, இருந்தாலும் இந்த கிரைம்ஸ் நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா இன்னும் எவ்வளவு வருஷங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே சிம்பிள் நம்ம என்ன அப்படின்னா நிறைய விஷயம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் போகும்போது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நானே வந்து ஒரு ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ்க்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ரிவென்டிவாக, ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஏன்னா க்ரைம் நடந்துட்டதுக்கு அப்புறத்துக்கு போய் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம், ஏன்னா இப்போ வந்து ஜாயிண்ட் டு ஜாயின் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் இந்த இடத்துல இல்லையா. ஏன்னா ஒரு க்ரைம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கி தரேன், நம்ம நிறைய பேசியிருக்கோம், தண்டனைகள் வாங்கி கொடுத்தாலும் அதை பார்த்து பயம் வரணுன்றதை தாண்டி பயம் வந்தாலும் அந்த மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இல்லையா. அந்த மாதிரி போகும்போது தான் இவங்க இந்த இடத்துல சேர்ந்து ஒரு அவேர்னஸ் பேஸில் போகும்போது என்னென்னலாம் இருக்குது உள்ள. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது தப்பில் நீங்கள் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு பிஎன்எஸ் கீழே இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு அவேர்னஸாக திரும்ப 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 நம்ம முன்னாடி பேசும்போதே பேசியிருந்தோம். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் நம்ம போய் போகும்போது எவ்வளோ இடத்துல வந்து ஒரு ஜெண்டர் சென்சிடைசேஷனுக்கோ இல்லை இந்த மாதிரி மாரல் கிளாஸஸோ ஏதாவது ஒரு இருக்கா, ஒரு ஸ்பேஸ் இருக்கா? கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் கிடையாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்கான ஒரு வென்யூவை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி இருக்க போகும்போது, ஏன்னா நம்மளுமே நிறைய திரும்ப திரும்ப விமன் அண்ட் சைல்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும், இன்க்ளூடிங் நான் பேசிட்டே இருக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நானுமே யோசிக்கும் போது இதெல்லாம் நானே மைண்டில் யோசிச்சு வச்சிருந்த ஒரு விஷயம் தான். நான் முன்னாடியே பேசும்போது இப்படிலாம் நம்ம ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம், கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே, இப்படிலாம் இருக்குமே அப்படின்னும் போது கரெக்டாக இந்த ஒரு லான்ச் அப்படிங்கிறது வந்தது அஸ் அ திங், அஸ் அ லைக் பர்சனல். ஏன்னா நம்ம திரும்ப சொசைட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஈவன் இதில் நானுமே ஒரு ப்ரப்போசல் போய் கொடுத்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் வீக் ஐ மெட் லைக் மினிஸ்டர் ஆதவர்ஜுனா அண்ட் தென் லா மினிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார். அவங்கள மீட் பண்ணி ஐ கேவ் அ ப்ரப்போசல். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவேர்னஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற போது அகெயின் இதெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரியான ப்ரப்போசல், ஐ மீன் அந்த ப்ரப்போசல் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, தட் இஸ் என்ன மாதிரி அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸ் காலேஜ் லெவல்ஸில் நிற்கக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது. அது டிபார்ட்மெண்டல் வைஸ், ஆர்கனைசேஷன் வைஸ் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இங்கெல்லாம் நீங்கள் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த தப்பு நடக்குமா? கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளே அந்த இடத்துல கிடையாது இல்லையா. ஸோ அது ஒரு விஷயத்தை நம்மளால திரும்ப சொசைட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும், ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஸில் யோசிச்சு, விச் மீன்ஸ் இது எப்படி இருக்குன்னா எல்லாரும் மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற அகெயின் அந்த ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்குது. ஏன்னா நான் திரும்ப இதை சொன்ன மாதிரி அந்த எசிட்டேஷனே இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், இப்போ நமக்கு ஒன்று நடக்குதா, நம்மளை கேட்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அப்படின்னு ஈஸியாக சொல்லணும்னா அதுதான். அப்படி ஒரு ஃபோர்ஸ் அமைக்கப்பட்டது தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஃபோர்ஸ் இந்த இடத்துல. ஏன்னா நானுமே இந்த இடத்துல இதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஈவன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இவரோட அப்பாயின்மெண்ட், தட் இஸ் விஜய் சரோட அப்பாயின்மெண்ட். அதுக்கான அந்த மெயிலில் வந்து அப்பாயின்மெண்ட்க்கு ப்ராசஸ் பண்ணணும், அதுவும் நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். மேபி இஃப் ஐ கெட் அ சான்ஸ், மேபி அடுத்தது அதை நோக்கி அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஈவன் லைக் அந்த ஒரு மேபி ஐ கேன் பி ஆல்சோ சின்ன ஒரு பார்ட் அதில் இருக்கும்போது அதை சொல்ல எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா, நம்மளும் இது ஒரு பார்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் மேம், நிறைய சைல்டுக்காக இருக்கட்டும், உமனுக்காக இருக்கட்டும், நிறைய அவேர்னஸ் நீங்கள் எப்போவுமே உங்களோட இன்டர்வியூஸில் அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து அடுத்த லெவல் போகுது அப்படின்னா ஐ திங்க் எங்களோட விஷஸ் அண்ட் கூடிய சீக்கிரம் அந்த ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இல்லை என்னன்னா எனக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா நான் எங்கே போகணுன்னே மக்களுக்கு தெரியலை இல்லையா. ஐ திங்க் அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த எஸ்எஸ்எஃப் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தாராளமாக நம்பலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக இதோடைய நெக்ஸ்ட் அப்டேட்டோட உங்களை சந்திக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.